நான் அப்ராடில் படிக்கின்றது எங்கள் அம்மா அப்பாவோட பெரிய ட்ரீம். அது இப்போது நிஜமாயிடுச்சு. நான் இப்போது யூகேல மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ண போகிறேன். நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் பையன் ஃபாரின் படிக்க போகிறான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், என்னோட நேம் விக்னேஷ். நான் 2024 எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். டிகிரி முடிச்சுட்டு ஜாப் போகலான்னு நினச்சேன். ஆனால் ஐடி ஃபீல்டில் தான் ஜாப் நிறைய இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கோடிங் சுத்தமாக வராது. பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக கோடிங் கிளாஸ் போனேன், பட் சுத்தமாக செட் ஆகலை. அப்போ தான் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் மாஸ்டர்ஸ் அப்ராடில் பண்ண போனார். சரி, எங்கள் அப்பா என்னை கேட்டார், நீ ஏன் மாஸ்டர்ஸ் அப்ராட் பண்ணக்கூடாதுன்னு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க பசங்க எல்லாம் ஃபாரினில் படிக்கிறாங்க, ஜாப் பண்ணுறாங்க. எங்களுக்கும் எங்கள் பையன் வந்து அமெரிக்காவில் படிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எங்களுக்கும் ஆசை. ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன், தென் நானும் என்னோடய ஃப்யூச்சருக்கு அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அண்ட் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நான் யூஎஸில் எம்எஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. யூஎஸ் தான் டிசைட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல கன்சல்டன்சி போனால் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் முடியும்னு நினச்சேன். அண்ட் என் சைடில் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் 2 கன்சல்டன்சி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். கன்சல்டன்சிக்கு போனால் சப்போர்ட் பண்ணுவாங்க என் பையன் சொன்னால், நாங்களும் விசாரிச்சுட்டு லீப் ஜிபிக்கு போனோம். ஃபர்ஸ்ட் லீப் ஜிபி தான் நான் போய் அப்ரோச் பண்ணேன். நானும் எங்கள் அம்மாவும் போய் பேசணும். எனக்கு அங்கேயே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஹுமேரா மேம் தான் என்னோட கவுன்சிலர். ஃபர்ஸ்ட் மீட்லேயே என்னோட டவுட்ஸ் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. ஸோ நான் லீப் ஜிபியில் என்னோடய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போதே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு ஹுமேரா மேம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. டியோலிங்கோ, ஐஎல்ஸ், டோஃபல் கொடுத்தாங்க. அதில் நான் டியோலிங்கோ செலக்ட் பண்ணிட்டேன். நான் செப்டம்பர் 2024 மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் சம் பர்சனல் இஷ்யூஸ்னால நான் டியோலிங்கோ முடிக்கவே 3 months ஆகிடுச்சு. ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹெவனில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். சம் சர்டன் ரீசன்ஸ்னால எனக்கு அந்த காலேஜ்லேருந்து ஆஃபர் வரல. யூஎஸ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வரலன்னு சொல்லிட்டு பையன் சொன்னான். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து உமேரா மேம் கிட்ட ஐடியா கேட்க சொன்னோம். அதுக்கப்புறம் வேறு ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி உமேரா மேம் கிட்ட சஜஷன் கேட்டேன். அவங்க எனக்கு யூகேயில் இருக்க கொவென்ட்ரி யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணாங்க. வென் கம்பேர்ட் டு யூஎஸ், யூகேயில் 1 year மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் ஒர்க் ஜாயின் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். அகெயின் நான் பண்ணது லேட் ஆச்சு, பட் அவங்க பேசி ஃபாலோ பண்ணதுனால எனக்கு 3 daysலேயே ஆஃபர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு லோன் ப்ராசஸ். லோன் தான் ரொம்ப டிலே ஆச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கும் லீப் ஜிபி ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அவங்க சில கான்டாக்ட் ஷேர் பண்ணாங்க. அதில் நான் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி என் ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் யூஎஸ்லேருந்து யூகேக்கு லோன் அப்ளிகேஷன் மாற்றணும். எனக்கு அதுக்கே 3 days ஆகிடுச்சு. தென் கன்சல்டன்சி சைட்லேருந்து எனக்கு அவங்க ஃபாலோ பண்ணதுனால எனக்கு 1 monthலேயே லோன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டெபாசிட் பே பண்ணேன். எனக்கு கேஷ் இன்டர்வியூ 1 weekல வந்துருச்சு. கேஷ் இன்டர்வியூவில் அகெயின் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் 2 attemptsல ரிஜெக்ட் ஆகிட்டேன். நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன். பட் என் கவுன்சிலர் அவங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு கைட் பண்ணாங்க. சில மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணதுனால நான் 3rd attemptல கேஷ் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். நான் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் உமேரா மேம் தான் எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. 3 இடத்துல ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன். ஃபஸ்ட்டு யூஎஸ் அப்ளிகேஷன் வரல, அப்புறம் லோன் அப்ளிகேஷன் டிலே ஆச்சு, 3rd one கோவென்ட்ரி அப்ளிகேஷன். ரீசன் ஏன்னா நான் டெட்லைனுக்கு அப்புறம் தான் கோவென்ட்ரி யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷனே அப்ளை பண்ணேன். பட் உமேரா மேம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி புஷ் பண்ணி எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. 0 knowledgeோட அப்ராடில் போய் படிக்கலான்னு வந்தேன். என்ன ப்ராசஸ், எப்படி போகும், எந்த ஐடியாவும் இல்லை. பட் எனக்கு கரெக்டான கைடன்ஸ் இதனால் எனக்கு இந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நவ் ஐம் கோயிங் டு ஸ்டடி மாஸ்டர்ஸ் இன் யூகே. அப்பா அம்மாவோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சு. நானும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பி. பையன் லைஃப்பில் செட்டில் ஆகிறதோட வேறு என்ன சந்தோஷம் வேணும் எங்களுக்கு. தேங்க்ஸ் டு லீப் ஜிபி அண்ட் ஹுமேரா மேம்.